நடுக்கடலில் பழுதாகி நின்ற படகிலிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படை கைது செய்து படகையும் பறிமுதல் செய்தது. ராமேஸ்வரத்திலிருந்து திங்கட்கிழமையன்று மீன்துறை அதிகாரிகளிடம் அனுமதி சீட்டு பெற்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். செவ்வாய்க்கிழமையன்று மீனவர்கள் பலர் கரை திரும்பினர். மாரிமுத்து, கணேசன், பூப்பாண்டி, மாரிமுத்து ஆகிய 4 மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் 4 பேரும் கரை திரும்ப இருந்த நிலையில் படகு பழுதாகி நடுக்கடலில் நின்றது. அப்போது ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் 4 பேரையும் சிறைப்பிடித்தனர். பின்னர் அவர்களது படகையும் பறிமுதல் செய்து யாழ்ப்பாணம் முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இதை அறிந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்தனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகை விடுவிக்க மத்திய, மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ராமேஸ்வரத்தில் நேற்று 500க்கும் மேற்பட்ட மீன்பிடி கடல் அனுமதி சீட்டு வாங்கி கச்சேரி பயிரை மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு படகு லிப்பராய் போயிட்டு லிப்பரான படகை நேற்று இலங்கை கடற்படை கைது பண்ணி போயிருக்கு. ஒரு படகையும் 4 மீனவர்களை. இதுக்கு முன்னா 7 விசைப்படகுகள் இதுவரை விடுதலை ஆகல. 20 மீனவர்களை இன்னும் விடுதலை செய்யல. ஆனா என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, பாரத பிரதமர் மோடி அவர்கள் நீங்க சுபிச்சமா மீன் பிடிக்கலாம், நாங்க தனி இலாக்கா அமைச்சு தருவோம் மீன்துறைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த இதே இல்ல. மீனவர்களை கண்டே விட மாட்டாங்க. இன்னும் 10 நாள் 15 நாளைக்குள்ள அங்க பருவகாலம் மாறிச்சுன்னா அந்த படகுகள் ஒண்ணுக்குதான் போயிடும். இப்பமே 11 போட்டு அங்க தாந்து கிடக்கு. இதை வன்மையா கண்டிக்கிறோம். பாரத பிரதமர் உடனே தலையிட்டு இந்த லிப்பராகிற போட்டுகளை எல்லாம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி அறிவுறுத்தணும். இலங்கை கடற்படையிடம் இருந்து படகுகள் மீட்கப்படாத நிலையில் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்தனர்.